சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது இன்வாய்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபுல்லாவே இன்வாய்ஸ்னா என்ன, இன்வாய்ஸ் உங்களுடைய கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும், அட் த சேம் டைம்ஸ் நீங்க டேலியில இருந்து இன்வாய்ஸ் டைரக்டா நீங்க ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க இருக்கிறோம். டேலியில இருந்து நீங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான எரர் அப்படிங்கிறது வருது, அந்த எரருக்கான ரீசன் என்ன, அந்த எரரை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இன்வாய்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் நம்ம ஃபைனலா நம்ம பார்த்து இந்த செஷன் அப்படிங்கிறது முடிக்க போறோம். உங்களுக்கு இன்வாய்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி செஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜஸ்ட் இன்வாய்ஸோடைய டீடைல்ஸை, அதுவும் டேக்ஸோடைய டீடைல்ஸை மட்டும் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நம்ம அப்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இந்த இன்வாய்ஸ் அப்படி நம்ம சொல்றோம். டேலியில இருந்து நம்ம இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் கண்டிப்பா நம்மளுடைய கம்பெனி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றக்கூடிய கிரைட்டீரியால வருது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வாய்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது டெய்லி நம்ம பண்ணக்கூடிய இன்வாய்ஸ், ஒவ்வொரு இன்வாய்ஸையும் நம்ம இன்வாய்ஸை நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இன்வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2017ல நம்மளுக்கு இருந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் சிஸ்டம்ல இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது இல்லை. 2005 ஏப்ரல்ல நம்மளுக்கு இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அடுத்து 2017ல நம்மளுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்சஸ் அப்படிங்கிற செப்பரேட் இன்வாய்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு சில பிசினஸ்ல அல்லது ஒரு சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஒரு சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அல்லது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறதும் இன்ன வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேல்யூ ஆடட் டாக்ஸை ஃபுல்லா எலிமினேட் பண்ணல. ஆனாலும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன்ல 2017ல கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இன்வாய்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிற அப்ளிகபிலிட்டியை பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி, ஸோ லாஸ்ட் இயர் டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி அண்ட் மேண்டேட்டரி அப்படிங்கிறது இங்க இன்வாய்ஸுக்கு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டா இல்லை, டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது 2020 அக்டோபர்ல மோர் தென் 500 crore பிசினஸ், அதாவது மோர் தென் 500 crore டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனி மட்டும் கம்பல்சரி இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து மோர் தென் 100 crore டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி 2021ல இருந்து இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகுது. அடுத்து மோர் தென் 50 crore பிசினஸ் பண்ணக்கூடிய, அதாவது டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அந்த பிசினஸ் ஏப்ரல் 2021ல இருந்து மேண்டேட்டரியா கொண்டு வராங்க. அடுத்து ஏப்ரல் 2022ல இருந்து மோர் தென் 20 crore பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. தென் அக்டோபர் 2022ல எந்தெந்த பிசினஸ் எல்லாம் மோர் தென் 10 crore அவங்களுடைய டர்ன் ஓவர் லாஸ்ட் பினான்சியல் இயர்ல டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இன்வாய்ஸ் அப்படிங்கிற இந்த மேண்டேட்டரி திங்ஸ்க்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 2023 மோர் தென் 5 crore பிசினஸ் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல மோர் தென் 5 crore பிசினஸ் டர்ன் ஓவர், அதாவது சேல்ஸ் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்களுடைய இன்வாய்ஸஸை இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும். அது மேண்டேட்டரி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இது 2023ல இருந்து இருக்கு. இப்போ நம்ம 2024-25 பினான்சியல் இயர்ல நம்ம இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது பினான்சியல் இயர் 2023-24ல ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் நம்ம ஃபைல் பண்ண ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல டோட்டல் சேல்ஸ் டர்ன் ஓவர் மோர் தென் 5 crore இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த பினான்சியல் இயர்ல இருந்து அவங்களும் கண்டிப்பா
இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டரி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் மோர் தென் 5 crore பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா இன்வாய்ஸ் அப்படிங்கிறது அவங்க ரைஸ் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன? இன்வாய்ஸ்ல எந்தெந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எந்தெந்த டீடைல்ஸ்ங்கிறத நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸ பொறுத்தவரைக்கும் இன்வாய்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன நம்ம இன்வாய்ஸ் உடைய டாப்ல இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, டேலில நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா, டாப் பார்ட்ல நம்மளுக்கு இன்வாய்ஸ் உடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, QR கோட் வந்து செப்பரேட்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குடுக்குறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்வாய்ஸா வந்து ஜெனரேட் பண்ணி டேலி வந்து குடுத்துரும். அட் த சேம் டைம்ஸ் ஐஆர்என் நம்பர், அக்னாலஜ்மென்ட் நம்பர், தென் அக்னாலஜ்மென்ட் டேட்ங்கிற 3 டிஃபரெண்ட் ஃபீல்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டைரக்ட்டா வேலிடான இன்வாய்ஸ் நம்ம அப்லோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த 4 இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் போர்ட்டல்ல இருந்து வேலிடேட் பண்ணப்பட்ட இன்வாய்ஸஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷன ட்ராக் பண்ணி குடுத்துரும். இப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர் டீடைல்ஸ். செல்லர் டீடைல்ஸ் இன் தி சென்ஸ், இப்ப உங்களுடைய கம்பெனி தான் சேல்ஸ் இன்வாய்ஸ் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க பிரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுடைய இன்ஃபர்மேஷன செல்லர் டீடைல்ஸா வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்த இடத்துல செல்லருடைய பிசினஸ் நேம், பிசினஸ் அட்ரஸ், தென் ஜிஎஸ்டிஎன் நம்பர், பின் கோட் இந்த மாதிரியான செல்லருடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ்ல ப்ராப்பரா நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வேலிடான ஜிஎஸ்டிஎன் நம்பர், தென் பின் கோட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பையர் டீடைல்ஸ். பையர் டீடைல்ஸ் இன் தி சென்ஸ் நம்மளுடைய கஸ்டமருடைய டீடைல்ஸ். அதாவது இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம B2B பில்லுக்கு மட்டும் தான் நம்ம வந்து குடுக்குறோம். B2B பில்லுல கூட டாக்ஸபிள் இன்வாய்ஸா இருந்தால் மட்டும் டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறத மேண்டேட்டரி இருக்கு. பில் ஆஃப் சப்ளை சம்பந்தப்பட்டது அல்லது எக்ஸம்ப்டட் குட்ஸ், ஃபுல்லி எக்ஸம்ப்டட் குட்ஸ்க்கான இன்வாய்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது பில் ஆஃப் சப்ளைன்னு நம்ம சொல்றோம். அந்த பில் ஆஃப் சப்ளைக்கு டாக்ஸ் அதாவது இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் B2C பில்லுக்கும் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நம்ம வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு நம்ம பிரிப்பேர் பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுடைய சேல்ஸ் ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பையருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கும் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப இந்த பையர் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பையருடைய ப்ராப்பர் ஜிஎஸ்டிஎன் நம்பர், பின் கோட், தென் அவங்களுடைய அட்ரஸ், நேம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வேலிடான இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அதாவது அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இந்த பையர் டீடைல்ஸ்ல நம்ம வந்து கொடுக்கணும். தேர்ட், கன்சைனியோடைய டீடைல்ஸ். ஒருவேளை பில் பண்றது ஒரு பர்ட்டிகுலர் ஜிஎஸ்டி பர்சனுக்கு, அதாவது ஒரு அட்ரஸ்க்கு அல்லது ஒரு பர்சனுக்கு, பட் ஷிப்பிங் பண்றது வேற ஒரு லொகேஷன் அல்லது வேற ஒரு பிசினஸ்க்கு நீங்க வந்து ஷிப் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதை கன்சைனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பில்லிங் பார்ட்டி அப்படிங்கிறது வேற ஒருத்தவங்க இருக்காங்க, ஷிப்பிங் பார்ட்டி அப்படிங்கிறது வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த கன்சைனியோடைய ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்தாகணும். இந்த இடத்துல பையர் அப்படிங்கிறவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, கன்சைனி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணல, அவங்க ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட கண்டிப்பா நம்ம இன்புட் கிளைம் பண்ண வேண்டியது யாரா இருக்காங்க அப்படின்னா பையரா தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஷிப்பிங் அட்ரஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இருக்கு, பையர் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூட நம்ம கன்சைனியோடைய ப்ராப்பர் டீடைல்ஸையும் நம்ம வந்து கொடுத்தாகணும். அடுத்து டிஸ்பேட்ச் ஃப்ரம் டீடைல்ஸ். ஸோ எங்க இருந்து குட்ஸ் நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இது வந்து டிஸ்பேட்ச் ஃப்ரம் டீடைல்ஸ் நம்ம ப்ராப்பரா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து ஐட்டம்க்கான டீடைல்ஸ். அதாவது என்ன ஐட்டம் நம்ம பில் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டாக் ஐட்டத்தோடைய குவாண்டிட்டி என்ன, ரேட் என்ன, யூகியூசி என்ன, அதாவது நம்பர்ஸா, பீசஸா, கிலோகிராம்ஸா, இந்த மாதிரி யூகிசி யூனிட் குவான்டிட்டி கோட் என்ன அப்படிங்கிறது ப்ராப்பரா நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் டாக்ஸபிள் அமௌண்ட் என்ன, தென் அந்த ஐட்டத்துக்கான HSN என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே சர்வீஸ் சம்பந்தப்பட்ட இன்வாய்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வீஸோடைய HSN டீடைல்ஸ், டாக்ஸபிள் அமௌண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ சர்வீசஸ் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல யூகிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. யூகிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் குவான்டிட்டி கோட். இது இன்வென்டரி சம்பந்தப்பட்ட பில்லிங்க்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒருவேளை ஒரு சில ஆர்கனைசேஷன்ல சர்வீசஸே கூட ஸ்டாக் ஐட்டமா கிரியேட் பண்ணி டேலியில மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா
யூகிசி அப்படிங்கிறது ஓடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 3 லெட்டர்ல இருக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நம்ம யூகிசி இல்லாம ஒரு சர்வீசஸ நம்ம ஸ்டாக் ஐட்டமா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அடுத்து இன்வாய்ஸ் உடைய டீடைல்ஸ். இன்வாய்ஸ் உடைய டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ்க்கான செப்பரேட் நம்பர். இன்வாய்ஸ் அந்த இன்வாய்ஸ்க்கான டேட். ஒருவேளை அந்த இன்வாய்ஸ்ல டிஸ்கவுண்ட், அதர் சார்ஜஸ் ஏதாவது நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். அடுத்து இன்வாய்ஸ் உடைய டோட்டல் அமௌண்ட், டாக்ஸபிள் அமௌண்ட், டாக்ஸ் அமௌண்ட் இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். கரெக்ட்டான கால்குலேஷன்ல இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அமௌண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். அடுத்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், ஃபாரினுக்கு நீங்க பில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அத நம்ம எக்ஸ்போர்ட் பில் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் நீங்க வந்து குடுக்க வேண்டியதுல, கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது ஷிப்பிங் பில் நம்பர் என்ன அப்படிங்கிறது குடுக்கணும். அந்த ஷிப்பிங் பில் நம்பருக்கான டேட் என்ன அப்படிங்கிறது குடுக்கணும். தென் போர்ட் கோடு என்னங்கிறது கண்டிப்பா குடுக்கணும். ஒருவேளை ஃபாரின் கரன்சில நீங்க பில் பண்றீங்க அப்படின்னா, அந்த கரன்சி அண்ட் கண்ட்ரி கோட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து ஈவே பில் டீடைல்ஸ். ஒருவேளை நீங்க இன்வென்டரி ரிலேட்டடா நீங்க பில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுடைய பிசினஸ்க்கான ஈவே பில் நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும்போதே சேர்த்து நீங்க ஈவே பில்லும் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். ஈவே பில்லுக்கு செப்பரேட்டா போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, நம்ம ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க ஈவே பில், இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும்போதே சேர்த்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அதர்வைஸ் சார் இப்போதைக்கு நாங்க இன்வாய்ஸ் நாங்க ஜெனரேட் பண்றோம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சோ அல்லது நெக்ஸ்ட் டே நாங்க வந்து ஈவே பில் அதாவது எப்ப கன்சைன்மென்ட்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்ல நாங்க ஈவே பில் ஜெனரேட் பண்ணலாமான்னு கேட்டா அப்படியும் நீங்க பண்ண முடியும். ஸோ இன்வாய்ஸ மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ணிட்டு ஈவே பில்ல நீங்க லேட்டரா கூட நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்வாய்ஸ் உடைய ஒரு பேசிக் டீடைல்ஸா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கணும். ஓகே சார். இப்ப இன்வாய்ஸ் அப்படிங்கன்னா அப்ளிகபிலிட்டி எங்க பிசினஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர் 2023-24 ஃபினான்சியல் இயர்ல ஏப்ரல் மந்த்ல இருந்து அ மார்ச் மந்த் வரைக்கும் நீங்க மந்த்லி ரிட்டர்ன் அப்படிங்கிறது நீங்க ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதோடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்ன? ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. மோர் தென் 5 crore அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துரும். அப்படி எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க டாக்ஸ் பேயர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல. ஸோ டாக்ஸ் பேயருக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது இமெயிலா உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கு உங்களுக்கு மெயில் கண்டிப்பா வந்திருக்கும். அதுல உங்களுக்கு இன்வாய்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி இருக்கு. கம்பல்சரி நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய பி2பி இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும். அந்த கம்யூனிகேஷன பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஐஆர்பி போர்ட்டல்ல நீங்க செப்பரேட்டா உங்க பிசினஸ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன பேஸ் பண்ணி நீங்க ஐஆர்பி போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஐஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி செப்பரேட்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு லாகின் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கு. பொதுவா உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு செப்பரேட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு லாகின் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது செப்பரேட் லாகின் கிரெடென்ஷியல் ஒன்லி ஃபார் அ டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான அல்லது ரிட்டர்ன் டவுன்லோட் பண்றதுக்கான, தென் ரிட்டர்ன் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, லாகின் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது வச்சிருப்பீங்க. அது இல்லாம செப்பரேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ்க்கான செப்பரேட் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர குடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ்க்கான செப்பரேட் லாகின் அப்படிங்கிறது நீங்க பண்ணணும். இது ஐஆர்பி போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு செப்பரேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூசர் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டேலில இருந்து நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ டேலில இருந்து நீங்க ஒவ்வொரு இன்வாய்ஸையும் ப்ராப்பரா நீங்க இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க செப்பரேட்டா ஒரு ஜிஎஸ்பி பேசிஸ்ல ஒரு ஏபிஐ யூசர் கிரெடென்ஷியல் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்க தனியா நீங்க பண்ணணும். இது எங்க பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க
ஐஆர்பி போர்ட்டல்ல இன்வாய்ஸ் போர்ட்டல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த அ போர்ட்டல்ல அந்த ஐடி யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலுக்கு உள்ள நீங்க போயிட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீங்க ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது செப்பரேட்டா நீங்க பண்ணணும். இத எத பேஸ் பண்ணி நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஜிஎஸ்பி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க பண்றீங்க. இப்ப ஜிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ஸ்வைப் ஆஃப் புரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி ஸ்வைப் ஆஃப் புரொவைடர்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 54 சாஃப்ட்வேர் கம்பெனியோடைய அ லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல ஒரு கம்பெனி வந்து டேலி சாஃப்ட்வேர். ஸோ அதாவது டேலி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்கள டேலிய கூட நம்ம ஜிஎஸ்பி ஒன் ஆஃப் த ஜிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜிஎஸ்பிய பேஸ் பண்ணி நீங்க ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத செப்பரேட்டா நீங்க பண்ணணும். இது டேலில இருந்து நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக. அட் த சேம் டைம்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்க டேலில இருந்து டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இன்வாய்ஸ்ங்கிறது ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த ஜிஎஸ்பி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க இ-வே பில்லுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏபிஐ பாஸ்வேர்ட் செப்பரேட்டா இருக்கு. அந்த பாஸ்வேர்ட் பேஸ் பண்ணி தான் அதான் யூசர் பாஸ்வேர்ட பேஸ் பண்ணி தான் நீங்க இ-வே பில் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அகைன் வந்து நீங்க இன்வாய்ஸ்க்காக செப்பரேட் ஏபிஐ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க இ-வே பில்லுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன பேஸ் பண்ணியே, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட பேஸ் பண்ணியே நீங்க இன்வாய்ஸும் நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஸோ செப்பரேட்டா போயிட்டு நீங்க இந்த ஜிஎஸ்பி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அடுத்து நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப டேலில இருந்து நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது டேலில இருந்து நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. ஸோ பொதுவா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேலில இருந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது டேலில இருந்து நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கு? ஸோ அதாவது நீங்க முன்கூட்டி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இப்ப டேலிய பேஸ் பண்ணி, அதாவது டேலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஜிஎஸ்பிய பேஸ் பண்ணி, நீங்க இன்வாய்ஸ்ல நீங்க செப்பரேட் ஏபிஐ யூசர் ஐடி அண்ட் லாகின் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது நீங்க செப்பரேட்டா நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த யூசர் கிரெடென்ஷியல வச்சு நீங்க டைரக்ட்டா டேலில இருந்தபடியே நீங்க ஒவ்வொரு இன்வாய்ஸையும் நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஐஆர்பி போர்ட்டல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்லோட் பண்ண முடியும். ஒருவேள ஏவே பில் லாகின் இருந்துச்சு, ஏபிஐ இ-வே பில்லுக்கான ஏபிஐ லாகின் இருந்துச்சுன்னா, இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அந்த ஏபிஐ இ-வே பில்லுக்கு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேலில இருந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் இன்வாய்ஸ் போர்ட்டல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எடுங்க. இங்க போர்ட்டல் லாகின் அப்படிங்கிறது நீங்க செப்பரேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இங்க உங்களுடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர், தென் கேப்சா கோட குடுத்து, நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அப்ளிகன்ட்டோட நேம், டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செண்ட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓடிபி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபிய நீங்க என்டர் ஓடிபி ஃபீல்ட்ல நீங்க ப்ராப்பரா குடுத்துட்டு, வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறது குடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஓடிபி அப்படிங்கிறது வெரிஃபை ஆயிட்டு, தென் திரும்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் குடுக்குறதுக்கான ஸ்க்ரீன் வரும். இங்க புதுசா நீங்க இன்வாய்ஸ் போர்ட்டலுக்கு உள்ள என்டர் ஆகுறதுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்ங்கிறது தனியா எடுத்துக்கங்க. ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய இன்வாய்ஸ் போர்ட்டலுக்கு உள்ள நீங்க டைரக்ட்டா வந்து என்ன பண்ணுங்கன்னா, லாகின் பண்ணுங்க. இந்த இன்வாய்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எவ்வளவு இன்வாய்ஸஸ் நீங்க அப்லோட் பண்ணியிருக்கீங்க, தென் அதோடைய ரிப்போர்ட் என்ன? அதோடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்க பார்க்கிறதுக்கான ஒரு காமன் போர்ட்டல் தான் வந்து இந்த இன்வாய்ஸ் போர்ட்டல். இதுக்கு செப்பரேட்டா நாங்க ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நீங்க வச்சிருப்பீங்க. இப்ப டேலில இருந்து நீங்க தனியா யூசர் ஐடி ஜெனரேட் பண்ணணும்னா, ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. அங்க யூசர் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணுங்க. இங்க கிரியேட் ஏபிஐ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓடிபி கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்கும். ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபிய குடுத்து நீங்க வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணணும். இதுல த்ரூ ஜிஎஸ்பி அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து செலக்ட் யுவர் ஜிஎஸ்பி அப்படிங்கிற ஃபீல்ட்ல டேலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூசர் நேம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏபிஐ அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய யூசர் நேம். தென் நீங்க அதர் யூசர் நேம் அதோட கன்டினியூஷனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேற ஒரு யூசர் நேம கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம்.
அடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. இந்த ஏபிஐ யூசர் பாஸ்வேர்டு தான் நீங்க டேலியில குடுத்து நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஏபிஐ யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டு நீங்க டேலியில இருந்து நீங்க இவே பில் அப்படிங்கிறது ஜெனரேட் பண்றீங்க. சாரி இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்கனாலும் சரி, இவே பில்லும் சேர்த்து நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இங்கே குடுத்திருக்கக்கூடிய இன்வாய்ஸ் அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏபிஐ அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு கிரியேட் பண்ணீங்க இல்லையா? அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட குடுத்து நீங்க டைரக்ட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேலியில நீங்க ரைஸ் பண்ண முடியும். இப்ப டேலியில ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஜஸ்ட் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏபிஐ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் குடுத்துருங்க. 6 ஹவர்ஸ்க்கு நீங்க டேலி அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி நீங்க குளோஸ் பண்ணல அப்படின்னா, 6 ஹவர்ஸ்க்கு அது வேலிடாவே இருக்கும். அடுத்து ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் திரும்ப வந்து நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும். அடுத்த நாள் நீங்க வந்து இன்வாய்ஸ் அகைன் நீங்க ஜெனரேட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும்போது, ஒன் டைம் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அது 6 ஹவர்ஸ்க்கு கன்டினியூஸா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப். நீங்க உங்கள் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அப்ளிகபிள் இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நீங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இமெயில் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. இப்ப இந்த இன்வாய்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஷார்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க தான் இந்த இடத்துல செல்லர். இவங்க வந்து பில் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க தான் இன்வாய்ஸ்ல ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இன்வாய்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது ஷார்ட் ட்ரேடர்ஸ் உடைய பொறுப்பு. ராய் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய கஸ்டமர். ஸோ ராய் ட்ரேடர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பில்லா தான் இதை ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ஸோ ராய் ட்ரேடர்ஸ் அந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து ஷார்ட் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, டேலில இருந்து ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் பிரிப்பேர் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல. முன்னாடி எல்லாம் இன்வாய்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்ட்டா இன்வாய்ஸ் பிரிப்பேர் பண்ணுவீங்க. அத டைரக்ட்டா வந்து பிரிண்ட் எடுப்பீங்க. பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு குடுத்துருவீங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. சோ இப்ப இன்வாய்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, சோ இந்த இடத்துல வந்து இந்த சாய் ராய் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு பி2பியா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்பி மூலமா நீங்க என்ன பண்ணணும், ஐஆர்பி ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும். ஸோ ஐஆர்பி ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது நம்ம எப்படி டேலில இருந்து நம்ம அப்லோட் பண்றோம்னா, டேலிங்கிறது ஒரு ஜிஎஸ்பி. ஸோ அந்த ஜிஎஸ்பி பேஸ் பண்ணி நம்ம ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். அத பேஸ் பண்ணி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்வாய்ஸ நம்ம ஜிஎஸ்பி அதாவது ஜிஎஸ்பி பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்பி போர்ட்டல்ல அப்லோட் பண்றோம். ஸோ நம்மளுடைய இன்வாய்ஸ் இப்ப எங்க அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்வாய்ஸ் டேலில இருந்து நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். அப்படி ஜெனரேட் பண்ணும்போது ஏபிஐ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏபிஐ எப்படி நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க போர்ட்டல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட குடுத்து நீங்க ஜஸ்ட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அது வேலிடான இன்ஃபர்மேஷனா இருந்தால், அதாவது இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? பையர் டீட்டெயில்ஸ், அ செல்லருடைய டீட்டெயில்ஸா இருக்கட்டும், பையருடைய டீட்டெயில்ஸா இருக்கட்டும், ஐட்டத்தோடைய டீட்டெயில்ஸா இருக்கட்டும், தென் டாக்ஸோடைய அமௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாம் வேலிடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா ஐஆர்பி போர்ட்டல்ல வேலிடேட் அப்படிங்கிறது பண்ணப்படும். அப்படி வேலிடேட் பண்ணிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிக் ஐடென்டிஃபை ஆஃப் இன்வாய்ஸ் ஃபார் த என்டையர் ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். அதாவது நம்மளுக்கு செப்பரேட்டா என்ன ஆகும்னா, ஒரு இன்வாய்ஸ்க்கு கியூஆர் கோடு பிரிப்பேர் ஆயிடும். அக்னாலஜ்மென்ட் நம்பர் வந்து பிரிப்பேர் ஆயிடும். தென் வந்து ஐஆர்என் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிப்பேர் ஆயிடும். ஸோ அந்த ஐஆர்என் நம்பர பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ்க்கு நம்ம வந்து யூனிக் ஐடென்டிஃபை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர்ல அந்த பர்ட்டிகுலர் பினான்சியல் இயர்ல நம்ம டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்ல. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அந்த கியூஆர் உடைய இன்ஃபர்மேஷன் அதாவது இன்வாய்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராப்பரா வந்து சைன் பண்ணப்பட்டு, ஓகேங்களா? ப்ராப்பரா வேலிடேட் பண்ணப்பட்டு, நம்மளுக்கு டேலில இருந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்டேட் ஆயிடும். ஸோ கியூஆர் கோட், அக்னாலஜ்மென்ட் நம்பர், ஐஆர்என் நம்பர், ஸோ டேட், அக்னாலஜ்மென்ட் டேட் இந்த 4 இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பரா டேலில அப்டேட் ஆயிடும். அத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி சிஸ்டம்லையும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா அப்டேட் ஆயிருது. அதாவது ராய் ட்ரேடர்ஸ் அந்த பில் மூலமா பே பண்ண டாக்ஸை ப்ராப்பரா வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டி சிஸ்டம்லையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டைம்ல நடந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களோட இன்வாய்ஸ்ல வந்து டைரக்டா நீங்க இவே பில்லும் நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இ ஐஆர்பில இருந்து, அதாவது இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இவே பில்ஸ் சிஸ்டமுக்கு உங்களுக்கு மூவ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ நீங்க நாம அப்லோட் பண்றது இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்றோம். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் அப்டேட் ஆயிருது. அட் த சேம் டைம்ஸ் இவே பில் சிஸ்டம் போர்ட்டல்லையும் நம்மளுக்கு ப்ராப்பரா அப்டேட் ஆயிருது. உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இவே பில்லும் இருக்கு, இன்வாய்ஸும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல இவே பில் போர்ட்டலுக்கும் நம்மளுக்கு ஐஆர்பில இருந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இவே பில் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஒன்லி அது ஜிஎஸ்டி சிஸ்டம்ல மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். இவே பில் அப்படிங்கிறதுல அப்டேட் ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, திரும்ப நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நாம வந்து ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா, இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணத திரும்ப நம்ம வந்து ரீஎன்டர் அப்படிங்கிறது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா நம்மளுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அப்டேட் ஆயிருது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மிஸ்டேக்கா நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ டபுள் டைம் நம்ம வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்றது, மிஸ்டேக்கா நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண இன்வாய்ஸ் நம்பரை திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான டூப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு ஒரு யூனிக்கான இன்வாய்ஸ்ங்கிறத நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய GSTR1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்வாய்ஸ் போர்ட்டல்ல இருந்து டைரக்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகும். அப்படி B2B பில் ஆல்ரெடி நம்ம இன்வாய்ஸ் போர்ட்டல் அப்டேட் பண்ண B2B பில்ல திரும்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்ல. இதனால வந்து என்ன அப்படின்னா B2B இன்வாய்சஸ் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து GSTR 2A அண்ட் 2B அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய கஸ்டமருக்கான GSTR 2A அண்ட் 2B அவங்களுக்கான போர்ட்டலையும் ஆட்டோ பாப்புலேட் அப்படிங்கிறது ஆயிடும். ஓகேங்களா? அவங்களுடைய ரிட்டர்ன்ல ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். அவங்க ப்ராப்பரா அந்த பில் மூலமா நம்ம அவங்க வந்து பே பண்ண ஐடிசியை அவங்க கிளைம் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுடைய போர்ட்டல். இப்போ ராய் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ், அதாவது ஷார்ட் ட்ரேடர்ஸ் வந்து ரிசீவ் பண்ண இன்வாய்ஸ் ப்ராப்பரா வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு செப்பரேட்டா கியூஆர் கோட, அதாவது இன்வாய்ஸ்க்கான கியூஆர் கோட வெரிஃபை பண்றதுக்கு ஜிஎஸ்டில இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டா வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் நீங்க உங்களுடைய மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமா நீங்க கியூஆர் கோட ப்ராப்பரா நீங்க வெரிஃபை பண்ண முடியும். அந்த கியூஆர் கோட் நீங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது அந்த பில்லோடைய ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இது ராய் ட்ரேடர்ஸ்க்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து இதே ராய் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய GSTR 2A அண்ட் 2B ஆட்டோ பாப்புலேட்டட் ரிட்டர்ன் எடுத்து அவங்களுடைய ஐடிசியை வந்து ப்ராப்பரா அவங்க கிளைம் பண்ண முடியுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டேலி பிரைம் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அவங்க ஜிஎஸ்பியா வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்கு. அந்த அங்கீகாரத்தை பேஸ் பண்ணி அவங்க ஐஆர்பி போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியும். டேலி யூஸ் பண்ற நாம அந்த அங்கீகாரம் ஜிஎஸ்பிங்கிற டேலியோட அங்கீகாரத்தை பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்பி போர்ட்டல்ல நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றோம். ஸோ நம்ம டேலில இருந்து தான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ஐஆர்பி போர்ட்டல் இருந்து டைரக்டா இன்வாய்ஸை வேலிடேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டேலில ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் ஆகும். அந்த அப்டேட் ஆன இன்வாய்ஸை நம்ம ப்ராப்பரா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். இப்போ ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸை நம்ம டேலில எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஸோ டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு இன்வாய்ஸ் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்றோம். இதுல பையர் அண்ட் கன்சைனி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துடுறோம். பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் ஆகுது.
இதுல ஸ்டாக் ஐட்டம் நம்ம குடுத்துட்டு, அதோடைய குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம குடுத்துட்டு என்டர் பண்றோம். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்துட்டு என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கும். தென் கீழ வந்து உங்களுக்கு புரொவைட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுது. இந்த இடத்துல அக்னாலஜ்மென்ட் அண்ட் ஐஆர்என் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எம்ப்டியா இருக்கு. ஜஸ்ட் நம்ம இங்க அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டு யூ வாண்ட் டு ஜெனரேட் இன்வாய்ஸ் நம்மளுக்கு கேக்குது. ஒன்ஸ் நம்ம வந்து இங்க எஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஏபிஐ யூசர் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம குடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ஏபிஐ யூசர் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் நீங்க வந்து இங்க குடுத்துட்டு, அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்டர் பண்ணுங்க. அப்படி என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்வாய்ஸ் அப்லோட் ஆகும். ப்ராப்பரா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது வரும். இப்ப நீங்க பிரிவியூ எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டாப்ல தெரியும். ஆல்ட் இசட் குடுத்து நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகி வருது அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். தென் இது ஒவ்வொரு இன்வாய்ஸும் நீங்க பிரிப்பேர் பண்ணும்போது நீங்க வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸும் நீங்க சேவ் பண்ணும்போதும் பிரிப்பேர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஜிஎஸ்டில நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா நம்மளுக்கு இன்வாய்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் குடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க தனியா அதாவது லேட்டரா கூட நீங்க இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறங்க. இப்ப நம்ம வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது மூலமா டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இவே பில்லும் சேர்த்து நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, எந்த மாதிரி நம்ம வந்து வவுச்சர் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ நார்மலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வாய்ஸ்க்கான அ அதாவது நம்ம சேல் பில்லுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பில் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து நம்மளுடைய அ என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம், அந்த ஐட்டம் நம்மளுக்கு டாக்ஸபிள் குட்ஸா இருக்குங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல ஐட்டம் குடுத்த உடனே நம்மளுக்கு பாட்டம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் அண்ட் வே பில் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து இங்க அப்டேட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கும்போது, இந்த இடத்துல இன்வாய்ஸ் வே பில்லுக்கான ப்ராப்பர் ஃபீல்ட் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல நீங்க வந்து குடுக்க வேண்டிய மேண்டேட்டரி ஃபீல்ட் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. அப்படி அப்டேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, எந்த ஃபீல்டும் மிஸ் ஆகல அல்லது வேலிடான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு டைரக்ட்டா நம்ம இன்வாய்ஸ் பிரிப்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு வே பில்லும் சேர்த்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரிப்பேர் பண்ணி தந்துரும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வே பில் தேவையான பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியா இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் 2மே நம்ம வந்து குடுத்துடுறோம். குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அக்செப்ட் பண்றோம். இப்ப கேட்கிறது இன்வாய்ஸ்க்கான டீட்டெயில்ஸ். அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்றேன். இப்ப அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேக்குது. ஜெனரேட் இன்வாய்ஸ் அண்ட் வே பில்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அப்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் வந்துரும். இன்வாய்ஸும் ஜெனரேட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம்ஸ் வே பில்லும் நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருது. இப்ப நம்ம வந்து பிரிவியூ அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இ அ நம்மளுடைய டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்பருக்கு பக்கத்துல வே பில் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகி இருக்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து அதே இன்வாய்ஸ பேஜ் அப் பண்ணி எடுத்துட்டு, மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தனியா இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வே பில்லுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறது, அதுக்கு கீழயே வந்து நம்மளுக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இத வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா நம்ம இன்வாய்ஸ் அண்ட் வே பில் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கான செப்பரேட் ரிப்போர்ட் வந்து டேலில குடுத்திருக்காங்க. இன்வாய்ஸ்க்கான செப்பரேட் ரிப்போர்ட், அட் த சேம் டைம்ஸ் வே பில்லுக்கான செப்பரேட் ரிப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜெனரேட் பண்ண முடியும். தென் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணி டாப்ல இருக்கக்கூடிய ஆல்ட் இசட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அங்கிருந்தும் கூட நீங்க டைரக்ட்டா இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்ப செப்பரேட் ரிப்போர்ட் உங்களுக்கு இன்வாய்ஸ்க்கு எப்படி நம்ம எடுத்து பார்க்க முடியும்? டேலியோடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்சர்டன் டிரான்சாக்ஷன் அதாவது ஏதாவது எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன எரர் இருக்கு? ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா ஜிஎஸ்டி நம்பர் குடுக்கலையா? யூனிக் குவான்டிட்டி கோட் வந்து ப்ராப்பரா குடுக்கலையா? டாக்ஸ் அமவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேட் ஆகாம, நீங்க மேனுவலா வந்து தப்பான ஒரு டாக்ஸ் அமவுண்ட்ட நீங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு வேலிடான இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ்
கரெக்ஷன் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க அந்த கரெக்ஷனை ரெக்டிஃபை பண்ணணும். தென் மிஸ்ஸிங் அண்ட் வேலிட் இன்ஃபர்மேஷன், இன்வேலிட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து செப்பரேட்டா வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து என்னன்னா, நாம ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்காம விட்டோம். அதாவது ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். அந்த கொடுத்த ஜிஎஸ்டி நம்பர்ல மிஸ்டேக் இருக்குன்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன். கொடுக்காமலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் ஃபார் இ இன்வாய்ஸ் நாட் ப்ரொவைடட். அதே மாதிரி ப்ராப்பரா நம்ம வந்து பின்கோடு நம்ம வந்து ப்ராப்பரா கொடுக்காம மாட்டோம். இந்த மாதிரி மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மிஸ்ஸிங் அண்ட் இன்வாலிட் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இன்வாலிடான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி போர்ட்டலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ரிஜெக்டட் பை இ இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஒருவேளை டூப்ளிகேட் ஐஆர்என் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண பார்த்துருக்கோமா, இல்ல டூப்ளிகேட் இன்வாய்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கோமா, அல்லது இன்வாய்ஸ் நம்பர்ல ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது நம்ம வந்து பண்ணிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஜெக்ஷன் பை இ இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து பெண்டிங் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அல்லது இ இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படி நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. ஸோ ஆல்ட் இஜெட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டிய வேலிடான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஐஆர்என் ஜென்ரேட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடுத்து. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தப்பான ஒரு ஜிஎஸ்டி அதாவது இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் ஐஆர்என் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு காட்டும். தென் ஆல்ரெடி நம்ம ரைஸ் பண்ண இ இன்வாய்ஸ் உடைய டோட்டல் என்ன, பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அப்படின்னு நம்ம பாத்துக்கிறதுக்கு ஐஆர்என் ஜென்ரேட்டட் அப்படின்னு நம்மளுக்கு செப்பரேட்டா வரும். அடுத்து ஐஆர்என் கேன்சல் நம்ம பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம இ இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து மிஸ்டேக்கை நம்ம அப்லோட் பண்ணதுனால நம்ம அதை கேன்சலும் பண்ணிட்டோம் அப்படின்னா, எத்தனை இன்வாய்சஸ் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இ இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ங்கிறது டேலி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எரர் ஜென்ரேட் பண்ண வேண்டியது ஜென்ரேட் பண்ணது, அடுத்து கேன்சல் பண்ணது, தென் போர்ட்டல்ல இருந்து ரிஜெக்ட் ஆனது. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப ஏன் இந்த இ இன்வாய்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, இதனால அந்த பிசினஸுக்கு என்ன யூஸ், என்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு, இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இ இன்வாய்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய டேட்டா அதாவது நம்மளுடைய பில் எல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஜிஎஸ்டியில நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அல்லது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல நம்ம காட்டக்கூடிய பில் எல்லாமே ஒரு வேலிடான டிரான்சாக்ஷனுக்கான பில் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பில்லில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, எல்லா எரரையும் அந்த இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எரரையும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரீசால்வ்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஹெல்ப் வந்து நம்மளுக்கு இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. அப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பர்டனும் கண்டிப்பா இருக்காது. இதனால பிசினஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலிடான இன்வாய்சஸ் அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ப்ரிப்பேர் பண்ண முடியுது. தென் இதனால வந்து இந்த பில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போதும் வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்டா அவங்க வந்து ஜிஎஸ்டி அவங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்னை வந்து ஃபாஸ்டா வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த பெனிஃபிட் வந்து பிசினஸ் பெனிஃபிட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்து. அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ல ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இ இன்வாய்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு இ இன்வாய்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப டேலியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு டூப்ளிகேஷன் இன்வாய்ஸும் நம்ம திரும்ப ரைஸ் பண்ண முடியாது. இன்வாலிட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ரைஸ் பண்ண முடியாது. தென் இந்த இ இன்வாய்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொடுத்துடுறாங்க. ஸோ சீம்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாம ப்ராப்பரா வந்து இந்த பில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதனால வந்து பிசினஸுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் சரி, அவங்களுடைய வெண்டாருக்கும் சரி, ப்ராப்பரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுனால நம்ம எந்த ஒரு ரீசன்னாலையும் நம்ம பில்லிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அல்லது லேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இதனால வந்து நம்மளுக்கும் நம்முடைய கஸ்டமருக்கும் அதாவது பிசினஸ்க்கும் அவங்க பிசினஸ் உடைய கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதா பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ப்ராப்பரா அமையுது. அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு இ இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல
பார்ட் ஏ மூலமா வந்து என்ன அப்படின்னா, அதாவது இ-வே பில்ல பார்ட் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பார்ட் பின்னு ஒண்ணு இருக்கு. பார்ட் ஏ அப்படிங்கிறது செல்லருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். பார்ட் பிங்கிறது அ டிரான்ஸ்போர்ட்டருடைய டீட்டெயில்ஸ். ஸோ இப்ப இன்வாய்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பார்ட் ஏ வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இ-வே பில் போர்ட்டலுக்கு அப்டேட் ஆயிடும். அடுத்து பார்ட் பி வந்து ஜெனரேட் பண்ணல. பார்ட் பி லேட்டா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம லேட்டரா பார்ட் இ-வே பில்லுக்கான பார்ட் பிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதனால குட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது அல்லது குட்ஸ வந்து நம்ம வந்து கன்சியூமர்ட்ட அனுப்புறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்மியாகுது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு எரர் இருந்தாலும் அத இம்மீடியேட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவாய்ட் பண்ண முடியும். அட் தி டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங்ல நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பாப் அப் ஆயிரும். ஓகேங்களா? ஆட்டோ பாப்புலேட் அப்படிங்கிறது ஆயிடும். அத பேஸ் பண்ணி நம்ம திரும்ப வந்து ரீஎன்டர் பண்ணணும் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இ-வே பில் இன்வாய்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணாத அதர் இன்வாய்ஸஸ்க்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்து நம்ம இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங்க்கு நம்ம வந்து கொண்டு போகலாம். இன்வாய்ஸ் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போர்ட்டல்ல அப்டேட் ஆயிடும். ஸோ நம்மளுடைய கஸ்டமருடைய போர்ட்டல்லயும் 2A 2Bல ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். இதனால ஃபாஸ்டரா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஐடிசி அப்படிங்கிறது எடுக்க முடியும். தென் ஜென்யூனான ஐடிசி அப்படிங்கிறது எடுக்க முடியும். நம்மளுடைய கஸ்டமர். இப்படி ஐடிசி கிளைம் பண்றதுல ப்ராப்ளம் இல்லங்கிற பட்சத்துல நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கும். அல்லது ஐடிசி நம்ம எடுக்க முடியாம போகுது அப்படின்னா, அந்த ஐடிசிக்கும் சேர்த்து நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து டாக்ஸ நம்ம கட்டுறோம். ஸோ முன்கூட்டி நம்மளுடைய அமௌண்ட்ட 1 மந்த்துக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நடந்துருது. ஸோ அத அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பிசினஸ் உடைய கேஷ் ஃப்ளோவ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. பெனிஃபிட்ங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் வைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இன்வாய்ஸ் போர்ட்டல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுறோம். இப்ப இந்த இடத்துல வந்து இன்வாய்ஸிங் சம்பந்தப்பட்ட அ ப்ராப்ளம், தென் அந்த இன்வாய்ஸ ரிட்டர்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, ப்ராப்பரா இந்த இடத்துல சார்ட் அவுட் ஆயிரும். இது எல்லாமே இந்த இன்வாய்ஸ் கொண்டு வந்ததோடைய பிசினஸ்ஸுக்கான என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து இன்வாய்ஸ்ல நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன மாதிரியான மிஸ்டேக் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா, உங்களுடைய பில்லிங்க்கான அ ஒரு ப்ராப்பர் ஐடியா அல்லது ப்ராப்பர் எஃபிசியன்ட்டா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ப்ராப்பரா நீங்க கவனிங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போர்ட்டல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, போர்ட்டல்ல இருந்து நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம். போர்ட்டல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. தி ஃபீல்ட் டாக்குமெண்ட் நம்பர் மஸ்ட் மேட்ச் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தி ஃபீல்ட் டாக்குமெண்ட் நம்பர் மஸ்ட் மேட்ச் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வாய்ஸ் நம்பர் 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அல்லது ஸ்லாஷ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ஆல்பபேட் லெட்டர்ல வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இல்ல அப்படின்னா, அந்த ஆல்பபேட் லெட்டர்ஸ் வந்து கேரக்டர் வந்து ஸ்மால் லெட்டராவும் இருக்கலாம், அல்லது கேப்பிட்டல் லெட்டராவும் இருக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர். அதுல ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இது வந்து அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் இன் தி சென்ஸ் நம்ம வந்து ஸ்டார் சிம்பல் யூஸ் பண்றது, தென் டாலர் சிம்பல் யூஸ் பண்றது, அட் தி ரேட் ஆஃப் சிம்பல் நம்ம வந்து யூஸ் பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. மோஸ்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இடத்துல ஸ்லாஷ்ன்னு நம்ம குடுக்குறோம் இல்லையா? அந்த ஸ்லாஷ் வந்து நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற ஆ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேள நம்ம வந்து இப்போ என்னோட இன்வாய்ஸ் நம்பர் ஏபி ஸ்லாஷ் அடுத்து 0001/2023-24 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஹைஃபன் வந்து அலோவ்ட் தான். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்லாஷ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்ட்ல ஷிஃப்ட்க்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்லாஷ நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு சாய்ஞ்சு இருக்கக்கூடிய ஸ்லாஷ். அத ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவோம். ஆனா எக்காரணத்த கொண்டு நீங்க டாப்ல என்டர் கீக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாஷ் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம பேக்வர்ட் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவோம்.
அந்த ஸ்லாஷ் எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா போர்ட்டல்ல இருந்து நம்மளுக்கு அந்த இன்வாய்ஸ்ங்கிறது ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். தென் இன்வாய்ஸ் நம்பர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல இருந்து கூட வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸ்லாஷ்ங்கிறது அந்த இன்வாய்ஸ் நம்பரோட பிகினிங்ல இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்கலாம். இல்லன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முழு நம்பர் நம்ம சொல்றோம் இல்லையா? ஃபுல் நம்பர். ஸோ ஃபுல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரியான ரிஜெக்ஷன் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி. அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பின் கோட் கிவன் இஸ் டூ ஹை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இ-வே பில் நம்ம ஜெனரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ரிஜெக்ட் ஆகலாம். போர்ட்டல்ல இருந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போர்ட்டல்ல போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டல்லயே நம்மளுக்கு செப்பரேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பின் டூ பின் க்கான டிஸ்டன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுல என்ன குடுத்துருக்காங்களோ அது நம்ம குடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ராப்பரா அதுல இருக்கக்கூடிய வேல்யூவே நீங்க வந்து குடுத்து ரைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஈவன் நீங்க வந்து என்ன அப்படின்னா, சார் போர்ட்டல்ல இருக்கிறது தப்பான ஒரு டிஸ்டன்ஸா இருக்கு. நாங்க கால்குலேட் பண்ணி குடுத்தது தான் கரெக்ட்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்க. அதாவது அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? போர்ட்டல் தப்பா இருக்கு அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா, அந்த இடத்துல அப்ராக்ஸிமேட்டா நம்ம வந்து 1 கிலோமீட்டர் நம்ம குடுக்குறோம். அது போர்ட்டல்ல இருக்கக்கூடியதான் வந்து நம்மளுக்கு இன்வாய்ஸ் சிஸ்டம் வந்து கேப்சர் பண்ணுதுங்கிறதுனால, நம்மளுக்கு போர்ட்டல்ல என்ன டிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அதே டிஸ்டன்ஸ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குடுத்து, இ-வே பில் அப்படிங்கிறது நீங்க ஜெனரேட் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சில எரர் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு. இப்ப இத பார்த்தீங்க அப்படின்னா, மாடிஃபைட் டாக்ஸ் இன்வாய்ஸ் மாடிஃபைட். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல, திரும்ப எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இன்வாய்ஸஸ நீங்க மாடிஃபை பண்ணக்கூடாது. அப்படி மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்வாய்ஸ்க்கு நீங்க வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. ஐ மீன் அப்லோட் பண்ணக்கூடாது. ஆல்டர் பண்றது அல்லது டெலீட் பண்றது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க வந்து தப்பான இன்வாய்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், நீங்க அந்த இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் நோட் இல்லன்னா டெபிட் நோட் குடுத்து நீங்க மேட்ச் பண்ண பாருங்க. அதாவது அந்த எரர் அந்த டிஃபரன்ஸ நீங்க வந்து மேட்ச் பண்ண பாருங்க. கிரெடிட் நோட், டெபிட் நோட் நீங்க ரைஸ் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்வாய்ஸ நம்ம கேன்சல் பண்ணணும். 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து என்ன ஆகும், அந்த ஜிஎஸ்டி அதாவது இன்வாய்ஸ் போர்ட்டல்ல நம்ம அப்லோட் பண்ண இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த இன்வாய்ஸ நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். இந்த 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து 36 ஹவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கரெக்ட்டா மதியம் 12 மணிக்கு நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? 12:01க்கு அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு மதியம் 12:01 வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. இது 24 ஹவர்ஸ் நம்ம வந்து சொல்றோம். இல்லையா? அதர்வைஸ் மிட்நைட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ அதாவது அந்த நாளைக்கு நைட் 12 மணி வரைக்கும் கூட வந்து என்ன ஆகும்னா, உங்களால வந்து கேன்சல் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 36 ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம 36 ஹவர்ஸ் அப்ப நம்ம வந்து காமனா வந்து எடுத்துக்க முடியாது. ஒருவேளை நீங்க 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீங்க வந்து வேலை முடிக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு அலோவ்டு டைம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மறுநாள் 6 மணி வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அலோவ்டு. ஓகேங்களா? மறுநாள் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அலோவ்டு. ஆனா, நீங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அன்னைக்கு நைட் மிட்நைட் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக, இந்த 24 ஹவர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அலோவ்டு. ஓகேங்களா? அப்ப 30 ஹவர்ஸ் தான். அதனால நம்ம 36 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? மறுநாள் மிட்நைட் 12க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாம வந்து இந்த கேன்சலேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேலில இருந்து நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல ஆ ப்ராப்பரா ரிப்போர்ட்ல போயிட்டு நீங்க வந்து கேன்சல் பண்ணுங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத எடுத்து எக்ஸ்சேஞ்சில இருந்து நீங்க கேன்சல் பண்ணத அப்லோட் பண்ணணும். தென் வந்து நீங்க டேலில அந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ டே புக்ல இருந்து எடுங்க. டே புக்ல கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க 3வது ஸ்டெப்பா நீங்க வந்து கேன்சல் பண்ற மாரி இருக்கும். இது டேலி யூஸ் பண்றவங்க வந்து பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இங்க இதே ரிப்போர்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ல கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு டாப்ல வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆல்ட் இசட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச கிளிக் பண்ணீங்கன்னா, கேன்சல்டு இன்வாய்ஸ வந்து அப்லோட் பண்றதுக்கான
சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட் குடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? 3வதா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டா போயிட்டு நீங்க டே புக்ல இருந்து அந்த கேன்சல் பண்ண இன்வாய்ஸ எடுத்து ப்ராப்பரா ஆல்டிஎக்ஸ் அப்படின்னு குடுத்து நீங்க கேன்சல் அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறந்தும் கூட நீங்க என்ன பண்ணிறக்கூடாது அப்படின்னா, முன்கூட்டியே நீங்க டேலில இருந்து கேன்சல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. சார் அந்த மாரி பண்ணிட்டோம்னா என்ன சார் பண்றது? நான் வந்து டேலில முன்கூட்டி நான் வந்து என்ன பண்ணேன், இன்வாய்ஸ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து என்னால வந்து என்ன பண்ண முடியல, அ டே அடுத்து கேன்சல் ப்ராசஸ் என்னால பண்ண முடியல. கேன்சல் ஐஆர்எம் குடுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில நீங்க டைரக்ட்டா வோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கேன்சல் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே சார். அடுத்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய எரர். இது வந்து என்னன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூஸஸ். டிடெக்டட் செக் யுவர் இன்டர்நெட் ஆன்டிவைரஸ் ஃபயர்வால் இந்த மாதிரி நம்மளுக்கு எரர் வரும். இந்த எரருக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து டேலில டேலியோடைய சர்வர்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கனெக்டிவிட்டி எரர் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து ஆக்டிவ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஎஸ்எஸ் ஆக்டிவ்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. சிஸ்டம்ல வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டிங்கிறது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணுங்க. அடுத்து வந்து என்ன ஆகும்னா, சர்வர் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து ரன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஸோ டேலியோடைய டிஎஸ்பி சர்வர் அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஐஆர்பி சர்வர் இது 2ல எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் லேட்டா கூட நம்ம வந்து இந்த இன்வாய்ஸ நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா சர்வர் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து ஜெனரலா இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா? அதிகமான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்ப ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆயிருச்சு. ஸோ நாம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அத இக்னோர் பண்ணிட்டோம். நாங்க அத நம்ம இன்ன வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டரே நம்ம பண்ணல. இன்வாய்ஸ் நம்ம வந்து ஜெனரேட்டே பண்ணல. ஸோ இன்வாய்ஸ் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆயிருச்சு. அ கண்டிப்பா வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணல. அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பெனால்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸோ பெனால்டிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணாத டாக்ஸ் இன்வாய்ஸஸ்க்கு டோட்டலா இருக்கக்கூடிய டாக்ஸபிள் அமௌண்ட் என்னங்கிறத எடுப்பாங்க. அதாவது டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. அந்த டாக்ஸ் டியூ அமௌண்ட் அடுத்து ஒரு ரூ. 10,000 இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அந்த அமௌண்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெனால்டியா நம்மளுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெனால்டி நம்மளுக்கு மினிமம் ரூ. 10,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்னா, நம்மளுக்கு 25,000 இருக்கு அப்படின்னா, நம்ம 25,000 பெனால்டியா நம்ம வந்து கட்ட வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க வந்து கால்குலேட் பண்ணோம். அதர்வைஸ் இன்கரெக்ட் இன்வாய்சிங் ஓகேங்களா? நம்ம தப்பான ஒரு இன்வாய்ஸ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த தப்பான இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணதா இருக்கலாம். அல்லது நாம வந்து டெலிவர் பண்ண குட்ஸ் அதாவது அனுப்புன குட்ஸ் வந்து வேற ஒரு குட்ஸ். ஆனா போர்ட்டல்ல காமிச்சது வேற ஒரு குட்ஸுக்கான HSN. ஓகேங்களா? நம்ம HSN வந்து தப்பான HSNல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பில் பண்ணிட்டோம். சோ அந்த மாதிரியான டைம்ல நம்மளுக்கு அந்த இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்ப நம்ம வந்து இங்க பார்த்து, அந்த இன்வாய்ஸ்க்கு நம்மளுக்கு 25,000 வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பெனால்டி வந்து குடுக்குறாங்க. சோ இந்த 2 இடத்துல நம்ம 2 கிரைட்டீரியா இங்க குடுத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம இன்வாய்ஸ் நம்ம அப்லோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல 10,000 மினிமம் 10,000ன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுல விச் எவர் இஸ் ஹையர் எது அதிகமா இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து பெனால்டி கட்ட வேண்டியது. 2வது என்னன்னா, அப்லோட் பண்ணிட்டோம். ஆனா, தப்பான பில்ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்லோட் பண்ணிட்டோம். தப்பான இன்ஃபர்மேஷன் குடுத்து அப்லோட் பண்ணிட்டோம்னா, 25,000 வரைக்கும் பெனால்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, கேன் ஐ கேன்சல் த இன்வாய்ஸ்? அதாவது 5000 போர்ட்டல் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் நான் கேன்சல் பண்ண முடியுமா? அது தப்பான இன்வாய்ஸா இருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக் பண்ணதுனால நாங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன்சல் பண்ணணும். அப்படி நம்ம கேன்சல் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஐஆர்என் போர்ட்டல்ல நம்மளுக்கு அதாவது ஐஆர்பி போர்ட்டல்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் ஆயிருச்சு. சோ நம்மளால வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ரைஸ் பண்ணோம். திங்கட்கிழமை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து 2 நாள் ஆயிருச்சு இல்லையா? சோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி
மேனுவலா போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நம்ம கேன்சல். ஸோ மேனுவல் கேன்சல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனுவலா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ராப்பரா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி கேன்சல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ரெடி ஐஆர்என் ஜென்ரேட் பண்ண அந்த இன்வாய்ஸ் நம்பர்ல திரும்ப நீங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பில் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து கேன்சல் தான் பண்றோம். ஓகேங்களா? சோ அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸ் கேன்சல்டு அப்படிங்கிற ரிஜிஸ்டர்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? திரும்ப நீங்க வந்து அதே இன்வாய்ஸ் நம்பர்ல வேற ஒரு பில் நீங்க ஜென்ரேட் பண்ண கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா போர்ட்டல்ல இருந்து டூப்ளிகேட் ஐஆர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே. சோ இப்போ ஒருவேள ஐஆர்என் போர்ட்டல்ல நாம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ரைஸ் பண்ண இன்வாய்ஸ்ல மாடிஃபை பண்ண முடியுமா? சின்ன சேஞ்சஸ் தான் சார். சின்னதா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வந்து குடுக்க மறந்துட்டோம். சோ அத மட்டும் மாடிஃபை பண்ண முடியுமா? பிளேஸ் ஆஃப் சப்ளை மாத்தி குடுத்துட்டேன். ஜிஎஸ்டி நம்பர் மாத்தி குடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான். அதுக்கு போய் ஏன் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும்? ஜஸ்ட் மாடிஃபை பண்ணலாம்ல. ஆல்டர் பண்ணலாம்ல. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாட் அலோவ்ட். ஒன்ஸ் நம்ம ஐஆர்என் ஜெனரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அத மாடிஃபை பண்ண முடியாது. சோ அத நம்ம கேன்சல் தான் நம்ம பண்ணியாகணும். இல்ல அப்படின்னா டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் தான் நம்ம வந்து ரைஸ் பண்ணணும். அடுத்து இன்கரெக்ட் இன்வாய்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சோ தப்பான ஹெச்எஸ்என்ல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு தப்பான இன்வாய்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டோம். இப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாரி தான் 24 ஹவர்ஸ்க்குள்ள அத கேன்சல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் அதாவது கேன்சல் 24 ஹவர்ஸ் நம்ம தாண்டிட்டோம். டில் மிட்நைட்ன்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மிட்நைட் வரைக்கும். அதையும் தாண்டிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, கிரெடிட் நோட் குடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அத நீங்க வந்து கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? கிரெடிட் நோட் குடுத்து கேன்சல் பண்ணுங்க. அதுக்கடுத்து கரெக்ட்டான இன்வாய்ஸஸ நீங்க நியூ இன்வாய்ஸ் நம்பர் குடுத்து, நியூ இன்வாய்ஸ் நம்பர்ல நீங்க வேற ஒரு கரெக்ட்டான இன்வாய்ஸ் நீங்க வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த நியூ இன்வாய்ஸ் நம்பர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அத தான் நம்ம கேன்சல் பண்றோம். அந்த இன்வாய்ஸ் நம்பர் கேன்சல் ஆயிருச்சு. அப்ப அதே இன்வாய்ஸ் நம்பர்ல நம்ம வந்து வேற ஒரு கரெக்ட்டான இன்வாய்ஸ் நான் வந்து பிரிப்பேர் பண்றேன்னு நீங்க பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வேற ஒரு இன்வாய்ஸ் நம்பர்ல தான் நீங்க பில் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்டின்னா, சார் கேன்சல் பண்ணிட்டோம் அப்டின்னா திரும்ப கிரெடிட் நோட் போடணுமா? அப்டின்னு சொல்லிட்டு டவுட் வரக்கூடாது. ஓகேங்களா? கேன்சல் பண்ணா கிரெடிட் நோட்னா அதுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் டேலிலயும் நம்ம வந்து சிம்ப்ளி நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து ஒரு இன்வாய்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்டின்னா ரைஸ் பண்ணிட்டோம். அப்படி ரைஸ் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிட்டோம். ஆனா அப்லோட் பண்ணும்போது அவரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா தான் இருக்காரு. இல்லன்னா அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? அல்லது ப்ராசஸ்ல இருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் இன்னும் அவரு வாங்கல. ஆனா தென் வந்து என்ன ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த மாசம் அவருக்கு நம்ம ரிட்டர்ன நம்ம வந்து அதாவது அடுத்த மாசம் ரிட்டர்ன்ல அவருடைய இன்வாய்ஸ நம்ம பி2பி இன்வாய்ஸா நம்ம வந்து அமெண்ட் பண்ணலாமா? அப்டின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு ஒரு டவுட். ஓகேங்களா? அமெண்ட். அமெண்ட்னா என்னன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஜிஎஸ்டி ஏதாவது நம்ம தப்பான இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணிட்டு, அத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து அமெண்ட் மூலமா நம்ம நெக்ஸ்ட் மந்த் அத ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, அமெண்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அமெண்டட். சோ இந்த இடத்துல பி2பி இன்வாய்ஸ நம்ம வந்து அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ஆப்ஷன் டு மேக் மாடிஃபிகேஷன் டு இன்வாய்ஸ். ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரைஸ் பண்ணிட்டோம்னா, மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிசி கிளைம் பண்ணணும். அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெ வித்தின் 6 மந்த்துக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிற பட்சம் வித்தின் 6 மந்த்துக்குள்ள அவருக்கு பி2பி அ இன்வாய்ஸா அது மாறுதுங்கிற பட்சம் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் அவருக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல வித்தின் 6 மந்த்துக்குள்ள நம்ம வந்து ஒரு கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பி2சியா நம்ம ரைஸ் பண்ண இன்வாய்ஸ்க்கு ஒரு கிரெடிட் நோட்ட வந்து நம்ம ரைஸ் பண்ணி விட்டுறது. அப்படி ரைஸ் பண்ணிட்டு நம்ம திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பி2பி இன்வாய்ஸ நம்ம ஆன்லைன்ல இன்வாய்ஸ் போர்ட்டல்ல நம்ம அப்லோட் ஓகேங்களா? புது இன்வாய்ஸ் ஒண்ணு நம்ம ஜெனரேட் பண்றோம். அது பி2பி இன்வாய்ஸ நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்றோம். அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பி2சியா இருந்த அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் ஆஃப்டர் கெட்டிங் தேர் ரிஜிஸ்ட்ரேஷன் தென் அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 2ஏ அண்ட் 2பில ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகும். அத பேஸ் பண்ணி அவரு கிளைம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் ப்ராசஸ் வரும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த இன்வாய்ஸ் அப்படி மட்டும் கிடையாது. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்ப நான் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அன்ரிஜிஸ்டரா இருந்தாரு. பில் பண்ணும்போது அன்ரிஜிஸ்டரா இருந்தாரு. 1 மாசம் தான். நம்ம வந்து வெயிட் பண்ண சொன்னாரு. பட் நம்ம வந்து தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டோம். திரும்ப அவர் வந்து எனக்கு ஐடிசி வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து
இந்த இடத்துல வாட் இஸ் மை சப்ளையர் ஹூ இஸ் லைபிள் டு இஸ்யூ அண்ட் இ இன்வாய்ஸ். ஓகேங்களா? சப்ளையர் இப்ப நம்ம வந்து பில் வாங்குறோம். அந்த பில் வாங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாக்ஸபிள் இன்வாய்ஸா இருக்கும்போது நம்முடைய சப்ளையர் இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணணும். பட் இஸ் யூஸ் நார்மல் இன்வாய்ஸ் வித்தவுட் ஐஆர்என். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாம நார்மல் இன்வாய்ஸா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சப்ளையர் யார் இந்த இடத்துல லயபிள் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ஐடிசி would not be eligible in hands on recipient. ஓகேங்களா? இ இன்வாய்ஸ் அவருக்கு எலிஜிபிள் இருக்கு. இ இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண மேண்டேட்டரி. பட் அவர் வந்து இ இன்வாய்ஸ்க்குள்ள வரல. அப்போ அவங்க வந்து இ இன்வாய்ஸ் இல்லாம ஒரு நார்மல் இன்வாய்ஸா வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துட்டாரு அப்படின்னா, அவருடைய கஸ்டமர் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, as such invoice without IRN would be invalid and treated as only piece of paper having no value under GST and not tax invoice அப்படின்னு சொல்லிட்டு ரூல் சொல்லுது. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதான். ஜிஎஸ்டியில இன்வாய்ஸ் ஒருத்தருக்கு மேண்டேட்டரி அப்படின்னா கம்பல்சரி இன்வாய்ஸ்ல அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரா தான் கன்சிடர் பண்ண போறோமே தவிர அதுல இருந்து ஐடிசி அப்படிங்கிறத அவங்க கஸ்டமர் கிளைம் பண்ணிக்க முடியாது. அவங்க ரிசிபியன்ட் கிளைம் பண்ணிக்க முடியாது. இது வந்து ரூல். ஆனாலும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து லேட்டா கூட வந்து இ இன்வாய்ஸ்ங்கிறது ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, அது இருக்கட்டும். வாட் இஸ் இண்டிகேட்ஸ் தி ஐஆர்பி ஹாஸ் அப்ரூவ்டு இ இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இ இன்வாய்ஸ் அப்ரூவ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாதிரி அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து அதாவது ஐஆர்பி அப்படிங்கிறது வேலிடான ஒரு அப்லோட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சைன்டு ஜேசன் அலாங் வித் கியூஆர் கோட். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கியூஆர் கோட் அப்படின்னு வந்துரும். அட் த சேம் டைம்ஸ் அந்த கியூஆர் கோட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பாத்துக்க முடியும். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது வேலிடா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, அப்ரூவான டீடைல்ஸா தென் அந்த இன்வாய்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஹெச்எஸ்என் கோட் டீடைல்ஸ், கமாடிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்து கியூஆர் கோட் வில் நாட் ஹேவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இன்வாய்ஸ். ஓகேங்களா? இதே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து இன்வாய்ஸ் உடைய ஸ்டேட்டஸ சொல்றதுக்கானது கிடையாது. ஓகே. தென் கேன் தி ஐஆர்பி ரிஜெக்ட் த இன்வாய்ஸ் டேட்டா? சோ இந்த இடத்துல வந்து ஐஆர்பி கண்டிப்பா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணும். ஓகேங்க? ஐஆர்பி போர்ட்டல் அப்டேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ரைஸ் பண்ண அதே இன்வாய்ஸ் நம்பர்ல திரும்ப நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். இட் வில் ரிட்டர்ன் த இன்வாய்ஸ் வித் த ரிலவன்ட் எரர் கோட். ஓகே, வித்தவுட் ரிஜிஸ்டரிங் த சேம். சோ நம்ம வந்து தப்பான இன்வாய்ஸ நம்ம வந்து அப்லோட் பண்றோம். அது இன்வாலிடா இருக்குங்கிற பட்சத்துல போர்ட்டல்ல ஸ்டோரே ஆகாது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். சோ ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் ஆகி வந்துரும். நம்ம அந்த எரர நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். அந்த எரர் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு போர்ட்டல் நம்மளுக்கு ப்ராப்பரா கொடுத்துரும். சோ என்ன எரர்? எதனால நாங்க ரிஜெக்ட் பண்ணி ஐஆர்பியோட எதனால ரிஜெக்ட் பண்ணிருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ஓகேங்களா? சோ அந்த டீடைல்ஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ரீ அப்லோட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே. சோ இப்போ வந்து மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன். சோ ஐ ஹேவ் டிரான்சாக்டட் பில் பண்ணது வந்து 1 ஏப்ரல். ஆனா அன்னைக்கு வந்து இ இன்வாய்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ண மறந்துட்டாங்க. ஒரு இன்வாய்ஸ இ இன்வாய்ஸா அப்லோட் பண்ண மறந்துட்டாங்க. காமன் இன்வாய்ஸா வந்து குடுத்துடுறாங்க. இன்னைக்கு டேட் வந்து என்ன அப்படின்னா 5th ஏப்ரல். ஓகேங்களா? இன்னைக்கு டேட் 5th ஏப்ரல். 5 நாள் தான் ஆகுது இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து புதுசா நான் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த இன்வாய்ஸ நான் வந்து 5 நாளைக்கு அப்புறம் கூட நான் வந்து இன்வாய்ஸா ஜெனரேட் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 72 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஐஆர்என் நம்ம வந்து ஜெனரேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இந்த 1 ஏப்ரல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 3 நாளைக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 5 நாள் ஆயிருச்சு. இப்ப 1 ஏப்ரலுக்கான இன்வாய்ஸ 5ஆம் தேதி கண்டிப்பா அப்லோட் பண்ண முடியாது. ஆனாலும் கூட டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்குள்ள அதாவது நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் 10ஆம் தேதி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்களே, அதுக்குள்ள வேணா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுங்க. சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல குடுக்கக்கூடிய சொல்யூஷன். பட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணுங்கிறது ரூல். ஆனாலும்
இப்போதைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லிபரல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்குள்ள கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். ஐஆர்பி போர்ட்டல் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஐ ஹேவ் டிரான்சாக்டட் இன் த லாஸ்ட் மந்த். சரிங்களா, போன மாசம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அ பண்ண பில்லு, பட் அப்லோட் பண்ண மறந்துட்டோம். இந்த மாசம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அலோவ்டு கிடையாது. ஏன்னா 72 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி ரூல் இருக்கு. ஆனாலும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போன மாசத்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி உள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்க ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லிபரலும் வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு உள்ள நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ரூல் சொல்லுது. ஓகே. இப்ப வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சேம் பான்ல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பிசினஸ். பான் நம்பர் சேம். ஆனா வேற வேற ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான்ச் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸம்ப்டட். எக்ஸம்ப்டட் இன்வாய்ஸஸ்க்கு நம்ம இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அதர் ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் பிரான்ச் டிரான்ஸ்பருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல டாக்ஸபிள் இன்வாய்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ குட்ஸ் வந்து டாக்ஸபிள் குட்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜெனரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா டாக்ஸபிள் இன்வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே பேன் நம்பர்ல இருக்கு. ஸோ பையருடைய ஜிஎஸ்டி நம்பரும் செல்லருடைய ஜிஎஸ்டி நம்பரும் ஒரே பேன்ல இருக்கு. ஏன்னா பிசினஸ் வந்து ஒரே பிசினஸ் தான், ஒரே பர்சன் தான் அப்படிங்கிற பட்சம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து சின்னதா வந்து சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட். நம்மளுடைய சென்னை டேலி யூடியூப் சேனல்ல இருந்து ஓகே, சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம ரெகுலரா வந்து ஆன்லைன் செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டீடைல்டு செஷன் ஒரு 15 செஷன் வரைக்கும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3பி, ஜிஎஸ்டிஆர் 2 அண்ட் 2ஏ, 2பி அப்படின்னா என்ன? ஸோ இதுல இருக்கக்கூடிய டேபிள்ஸ் ஒன்னொன்னு என்ன? டேபிள் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலா நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்படிங்கிறது நீங்க ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது யாரையும் நீங்க பேஸ் பண்ணி நீங்க ஃபைல் பண்ண வேணாம். கண்டிப்பா உங்களாலேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேலில இருந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா கூட நீங்க இண்டிவிஜுவலாவே நீங்க எல்லா எரரையும் நீங்க ப்ராப்பரா வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு ரீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா, ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னா, ஒன்லி பி2பி டேபிள்ல மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. அதுல தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதர்வைஸ் உங்களுடைய பிசினஸ் வந்து நார்மல் பி2பி பிசினஸா இருக்குன்னா, நீங்க பி2பி டேபிள்ல மட்டும் தான் வந்து நீங்க வந்து கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த டேபிள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதர்வைஸ் டேபிள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 15 டேபிள் வரைக்கும் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 14ல இருந்து 15 டேபிள் வரைக்கும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா டாக்ஸ் இன்ஃபர்மேஷன், பில்லிங்க்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அமெண்ட்க்கான ஒரு சில டேபிள் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அந்த டேபிளோட ஃபுல் அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இது வந்து ஒரு பெய்டு செஷனா நாம வந்து இங்க கண்டக்ட் பண்ணதுக்கும், இந்த செஷன் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து ஜாயினிங் ஃபார்ம் வந்து நான் குடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நேம் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, தென் உங்களுடைய சிட்டி என்ன, எங்க இருந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. தென் இதோடைய அடுத்து என்ன ஆஃபர் பிரைஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் உங்களுக்கு குடுப்பாங்க. இந்த செஷன் வர்ற 29ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ வர்ற 29ஆம் தேதி புதன்கிழமை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய என்ரோல்மென்ட் ஃபீஸ நீங்க பேமெண்ட் பண்ணி, நீங்க உங்களுடைய கன்ஃபர்மேஷன நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது இந்த இப்ப நம்ம வந்து அ டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணுங்க, என்னுடைய இந்த வீடியோவை நீங்க ஷேர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.